நாடகக்கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். பால்ய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட சொந்த செலவுல நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடகக்கலை யூடியூப் சேனல். இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போட கேட்டுக்கிறோம். ஒரு விழா என்பது என்ன தெரியுமா? கடினமான உழைப்பிலே உயர்ந்ததுதான் விழா. இந்த 30 விழா நடத்தினோம் அல்லவா? என் உடலெல்லாம் டயர்டா இருக்கு. உட்காருங்க, முதல்ல உட்காருங்க. டயர்டாக நின்னுங்க. சரி, உடம்பு ரொம்ப வேதா இருக்குதா? அங்கங்க புண்ணு மாதிரி வலிக்குதா? என்ன உடம்பு டயர்டா இருக்கு? அதுதாங்க புண்ணு மாதிரி அங்கங்க வலிக்குதான்னு கேட்டேன். புண்ணு மாதிரி வலிக்குமா? ஆமா, அங்கங்க சூன்னு குத்துங்க. உடல் அயற்சிடா. அதுதான் சொல்றேன், ரெண்டு ஒண்ணு தான். சரி, சார் கட்டிக்கலாமா? என்ன பார்த்தா குடிக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ, நாட்டு மன்னர் அதெல்லாம் கொடுப்பனா? உனக்கு பயராசம், மாப்பழ வாழை. பயராசம்? ஆமா, எல்லாம் பயத்திலே செஞ்சது. என்ன வாழை? ஆமா, மாப்பழ வாழை. ஆமாங்க, அடே முக்கணியால் பிடிங்க. ஆமா ஆமா, மாப்பழ வாழை முக்கணசாரே மூந்து மோது கோய்பி குசூடு குசூடு குசூடு. குடிக்கிற ஆசையே விட்டு போச்சு. ஐயா, தப்பா நினைக்காதா? வரலகாலம் பாட்டு பாடினே குடிக்கிறான்னு குத்தாண்டா. அப்படியா? குடி. இதுவரை குடித்து பழக்கம் இல்லை. எல்லாரும் குடிச்சா பழக்கம், அவன் கொடுத்தான் குடிக்கிறான். ஏதோ நீ கொடுக்கிற, நான் குடிக்கிறேன். குடிங்க, ஆனா உடலை கெடுக்காது. அது எதுவும் பண்ணாதீங்க. அதுனா கள்ள குடிச்சாது. ஏன்னா கடைசியில் என்ன கள்ள குடிச்சு வேற. அது ஆல்கஹால், இது பயரசம். அது ஆல்கஹால், பழரசம், முக்கணசாறு, குசூடு. டாய் இந்த துறக்கும் போது வாட அது அப்படிதான் உள்ள போச்சுன்னா சரி. அப்புறம் சாப்பிட்டு டக்குன்னு சாப்பிடு. இது கறிக்காத அம்மா அழிஞ்சுங்க, நான் வாங்கி குடிச்சுட்டு போறேன். குடி குடி குடி. அப்படியா? 200 ரூபாய் காலைல. குடிச்சுடு குடிச்சுடு. ஆமா ஆமா. மோந்துக்கோ. என்னடா புது பழக்கம்? இதான் பழக்கம். அப்பெல்லாம் ஓரக்கம் வாங்க துட்டு இருக்காது. இது மோந்துக்கணும்னு வச்சு இது ஒன்று நாத்தம் அது ஒன்று நாத்தம். இந்த நாத்தமோ அந்த நாத்தத்தை அடைக்கிட்ட அப்படியே. அப்படியா சொல்ற? எல்லாம் அப்படித்தான். 2வது ரவுண்டு போடு, டக்குன்னு போடு போடு போடு. நித்தாரு. போது நித்து. கள்ளக்குச்சி கணக்கு சேர்த்து நித்து நித்து. குடி மாமா. ஏறிச்சு உன்னை எல்லாமோ நினைச்சேன். பக்கால ஏறி போச்சுடா இவங்க. மாமா மாமா, இதுக்கு முன்ன நான் உலகத்தை சுற்றி வந்தேன். அந்த உலகமே என்ன சுத்தி. ஒரு 1000 ரூபாய் ஏற்றி கொடு மாமா. 1000 என்னடா பெரிய 10,000 உனக்கு சொல்றீங்க மாமா. அப்புறமாட்டி எங்க மாமா இது பண்றீங்க மாமா? பொண்ணு தெரியா? பொண்ணு என்னடா பெரிய? அவ்வளவுதான். மக்கால குடிக்காரங்க என்ன ஒன்னாலும் பெரிய போடலாம். சரி மாமா, நீ போதை ஆயிட்டுக்கிறா. கொண்டாரு படு, கனவுல ஆயா வரும். ஆயா? ஆமா, வருவாளா? சூப்பரா வருங்க. ஜெயமால் மாரி இருக்கும். அப்படியே அருமா பாடும். தென்கூடு மைசூர் மகாராஜா. நான் நினைச்சேன் இந்த உலகமே என்ன. நீ எதுவும் நினைக்கணும், ஏற்கனவே ஒருத்தர் நினைச்சுக்கிறா. படு. நினைச்சதுதான் போறேன். தலையெழுத்து யாரும் படு மாமா. படு மாமா. சரி விடு. குடிக்கார எங்க போயிடும்? குடிக்காரங்களாம் ஜட்ஜிலாம் வெளியெல்லாம் மொத்தமா தெரிஞ்சு போய். ஐயோ மொத்தமா மாமா சரியா போடு மாமா. நிமிட்டு மேல போடு. இவனுக்கு ஃபுல்லா ஊத்தி படுக்க வச்சாச்சு. அடுத்த வேலை மணமகளே மணமகளே. நம்ம திடீர்னு கோய சரளா மாரி வந்துக்கிறேன். மாமா ஆயா வந்துட்டா? ஆயா வந்துச்சு மாமா. சரி நீ பொட்டிலாம் வச்சுங்க இருப்பாரு. அப்படியே நிமிந்து போடு. போடு. என்ன குடிகார பண்ணு? என்ன மாமா? ஐயோ பூலாம் போடுறாங்க பாரு. என்னடா என்ன எந்நாட்டுக்கு பொன்னாடா வாழ்ந்து வரக்கூடிய சைலன்ஸ் MS சிவா என்று சொல்லக்கூடிய உயர்ந்த உள்ளமாக திகழக்கூடிய ஐயா அவர்கள் எங்கள் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 150 ரூபாய் வாரியுள்ளார். ஐயா
இன்னும் வெங்கடேஷ் இன்னும். என்பவர் ஒரு 100 ரூபாயும், கணேஷ் என்பவர் 100 ரூபாயும், கணேஷ்லாம் இல்லடா, தாலி சத்தியமூர்த்தி என்பவர் 100 ரூபாயும். அப்புறம் உனக்காகவா? ஊடி யாருன்னா இருக்கணும் முதல்ல. அப்புறம் ஒவ்வொருத்தரா பேர் இன்னும் காலம் சென்ற கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த உலமாக திகழக்கூடிய ஐயா அவர்கள் அவருடைய நினைவாக வெங்கடேசன் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த உள்ளமாக திகழக்கூடிய ஐயா அவர்கள் எங்கள் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்தின் உரிமையாளராக திகழக்கூடிய ஐயா நாகராஜ் ஐயா அவர்களை பாராட்டி ரூபாய் 100 வரையுள்ளார். ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். ஒரு டைம் ஆச்சு, வந்து படியா. என்ன பண்றோம்? வந்து படியா. கைவண்டா என்னதா? ஏய், ஓஹோ. யாரு கேளு? நீ இல்ல, நான் தான் காய்வேன். சொல்லி நீ அறியாத பையன் நீ. சொல்லு. சூப்பர், நான் சொல்றேன் மாமா, நீ மேல நவுந்து போடு மாமா. மாமா இல்ல, குழந்தை கக்கா போய்க்குது மாமா. அப்படி நவுது மாமா. அம்மா அவ்வளவுதான் மாமா, படி மாமா. மாமா, சூப்பர் மாமா. நானே படுக்க மாட்டேன். டேய் படியா. ஏய், அங்க பத்தாத. நீ வந்தாதான் படு. பத்தா நீ வந்துட்டு எல்லாம் படுன்றாரு பாரு. ஏய், உனக்கு துட்டு வரமா வாவா? இல்ல வேற ஆள் புக் பண்ணுவா. வந்து படு. நானே படுக்க. படு, டக்குனு படு. ஐயோ என்னடா? எல்லாம் கோமணம் வெளிய வந்து தொங்கிது. நீ கோமணம் கட்டி இருப்பியா? எனக்கு அந்த பழக்கமே இல்லையே. அடிப்பா, அப்ப எது யார் கோமணம்? எவனோ சோரி விட்டுக்கிறான். எவன் ஜோரு நானே தெரியல இவனுக்கு. அவன் சொல்றான். எப்படி கிடப்பு? நல்ல பிந்து கோச்சு மாதிரி. பட்டி. டக்குனு படு, மாமா பட்டி. நீ படு, பட்டு போடு. பட்டி. இரு. என்ன? ஏய், நீ சரியா திரும்பி படி. நீ சரியா திரும்பி படு. நீ படுக்கிட்டே சரியில்லை. படு. என்ன பண்ணுகிறேன் நீ? என்ன பண்ணுகிறேன்? ஏமா என் கால போடாத. அப்ப கால போடா. பாரு. ஐயோ கட்டுடா. பாவி. அடி பாவி. ஐயோ பாவி. ஐயா கட்டுடால போடா. ஐயா கபால கட்டுடா. ஐயா கபால கப்பா வந்துடா. ஐயோ கபால. ஐயா கபால கட்டுடாலே. ஐயோ கெடுத்தானே. அறியாத பொண்ணை கேளவன் கெடுத்தானே. இழுத்தானே. தொடவையும் ஜாக்கெட்டு. ஓஹோ பார்த்தீர்களா? நகர் வளர்த்து முடித்த அந்தவரமாக சென்று இந்த திருக்காட்சியை பார்த்துத்தான் பேச்சு வரவில்லை. கொட்டோட்டமாக ஓடி வந்தேன், உன்னிடம் உரைத்தேன். நான் சொல்ல வார்த்தை உன் செவிக்கேறவில்லை. உன்னுடைய கண்களினால் பார்த்து விட்டீர்கள். நீங்க எல்லாம் நீதி வரைக்கும் தளபதியாரே, என்னுடைய அப்பா மேல இருக்கிற நம்பிக்கையில நான் உங்களை கேவலமா பேசுறீங்க. என்ன மன்னிச்சிடுங்க தளபதியாரே. எதற்காக? அவன் யாரு? நீ அவனிடம் பண்ணி வாழ போட்டுப்பா. ஒரு நாட்டு மன்னர் செய்ய வேண்டிய வேலையா இது? ஒரு நாட்டு மன்னர் குடிச்சிட்டு ஒரு நாட்டிக்காரி அவருக்கு கும்மாடு பாக்குற நாட்டு மக்களை கேவலமா பேச மாட்டாங்க. தப்பு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த நாட்டிக்காரி அரண்மனை தங்க வைக்காதீங்க பாரு. இதுக்கு தான் தங்க வச்சாங்க. பேசுறது தப்பு. நான் பேசுறது தப்பு, நீங்க செய்யறது ரைட்டா? வேல்வி, என்ன? இந்த முப்பது விழா நடத்தணும் இல்லையா? ஆமா. எனக்கு உடல் டயர்டாக இதுன்னு அது நிக்கிறான் உட்காந்துங்கறாப்பா. நிக்கிறான் பாரு. உட்காந்துங்கறான். அவன் சொன்னான், என்ன சொன்ன? மாப்பிளா அதனால அவன் கொடுத்துறான் குஷ். அவன் கொடுத்தா குச்சின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கெடுத்துட்டீங்களே, தகுமா உங்களுக்கு? வெண்ணியா ஆமா. நானா? இளவரசே, ஒரு நாட்டியக்காரி கற்பனை எழுந்த மணிவரி நாட்டில் கண் கலங்கி கண்ணீர் வடிக்கிறார். இது நாட்டு மக்களுக்கு தெரியும். அவமானம் நமக்குத்தான். அந்த பெண்ணிடத்தில் நீதான் பேச வேண்டாம். நான் பேசுறேன். எதுவா இருந்தாலும் எங்க அப்பா பேசுறேன் நான்.